எங்க அண்ணன்டா. தாழம்பூர் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. கோர்ட்ல கேஸ் நடக்குது. ஒரு 2 லேடிங்க கார்ல கூட்டின்னு வந்து இவரு தான் காமிச்சிருக்கிறாங்க. நேற்று ஹை கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்துட்டோம். லேண்டு விஷயம் மிரட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே ஜட்ஜியும் சொல்லிட்டார். வீட்டுக்கு போய் அவங்கள பிரச்சனை கொடுக்கக்கூடாது. போன வாரமே என் பையனை தூக்கின்னு போகிறேன்னு சொன்னாங்க. சரி, இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க அந்த அம்மா. கோர்ட்லேயே ஜட்ஜும் ஆர்டர் கொடுத்துட்டாரு. அவங்கள போய் வீட்டில் தொல்லை கொடுக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்து காலையில் 8ஓட 2 பேர், போலீஸ் கூட கிடையாது, மஃப்டி ட்ரெஸ்ஸு தான். இங்கே இருக்கிற ஸ்டேஷனில் இருக்கிறவங்க உடந்தா இருக்கு. இங்கே இருக்கிறவங்க ஸ்டேஷன் ஃபுட்டேஜில் இருக்குது, பார்த்துக்கோங்க. எந்த நோய் நொடி எதுவுமே கிடையாது. நோவில்லை, நொடி இல்லை. நான் என்னப்பா பண்ணுவேன்? பனியனை பூச்சி தரன்னு இழுத்துட்டு போய் இங்கே நாய்க்குட்டி கூட இருக்குது, ஃபுட்டேஜ் காட்டேன்ப்பா. நாய் ஏதாவது பூச்சி வாக்கிங் தான் கூட்டிகிட்டு போனார். பனியனை பூச்சி தரன்னு பூச்சி வெளிச்சின்னு போய் அவருடைய செல்ஃபோனையும் வேறு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போனவங்க 2 லேடி வந்திருக்காங்க. பேச முடியல பாரு. இறங்கி வந்தோடனே அபிராமபுரம் ஸ்டேஷனில் 2 பேர் இருந்தாங்க. தாழம்பூர்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. நான் இறங்கி வரும்போது இவர் நடிக்கிறாரு, மயக்காய்ச்சி ஊந்து போய் கிடக்குறாரு. நாங்கள் வாங்க கூப்பிட்டோம், நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா அவர் கண்ணெல்லாம் நட்டுக்குன்னு அந்த கையை தொட்டு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. சரி சார், வண்டிலாம் வரும் போவோம், ஓரமா சாட்சி தூக்கின்னு போய் நாங்கள் இப்போ சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் சாவுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் ஃபுட்டேஜ் கொண்டு வரேன். நான் ஹியூமன் ரைட்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் எல்லாத்துலேயும் பார்ப்பேன். எடுக்க மாட்டேன் நான். இப்போ அவர் பாடியை நான் எங்கே வேணாலும் போவேன். நான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.